உத்தரப்பிரதேச மாநிலத்துல சிராஜ் பாஸ்கர் அப்படிங்கிற பையன் வந்து ஃபார்மா டிப்ளமா படிச்சிருந்திருக்கான். அந்த பையனுக்கு ஒரு ஆசை, நம்ம அப்படியே எம்பிபிஎஸ் சீட் வாங்கணும், நம்ம நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆசை இருந்திருக்கு. சரி, நீட் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட்ல என்னென்ன கோட்டா ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஊனமுற்ற கோட்டால வந்து நம்ம உள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஐடியா. ஆனா அவன் ஃபிட்டா தான் இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவனோட யோசனையை பாருங்க. ரவுடிங்களால என்னை அடிச்சு தாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கேஸ் கொடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கான். அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் அவனோட கட்டவர் 4 பேர்ல அவனே வெட்டி எடுத்துட்டு இவங்க வந்து ரவுடின் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பொய்யா கேஸ் கொடுத்த உடனே போலீஸ் என்கொயரியில அந்த பையனை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மருத்துவர் கோட்டாக்கு இவனே அவன் காலை வெட்டிக்கிட்ட விஷயம் பெரிய ஒரு வித்தியாசமா இருந்தாலும் பாருங்க, அவனோட டார்கெட் அடையிறதுக்கு அவன் எந்த எல்லைக்கு போவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சிராஜ் பாஸுக்குங்கிற பெரிய எடுத்துக்காட்டு. ஆனா இது இல்லீகலா இருந்தாலும் அவன் எவ்வளவு தைரியமா இதை வந்து அவன் வந்து பண்ணிருக்கான் பாருங்க. அவனே கால் விரல் 4 விரல்ல வெட்டியிருக்கான் பாருங்க. வெட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு பொய்யா ஒரு கேஸை கொடுத்து மாட்டிக்கிட்டான்.